காளான் பண்ணையும் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆனா வேலை பார்க்கறதுக்கு வாசல் தனியா வச்சிருந்தோம். அதனால இருக்கிற பெட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இன்னொரு வாசல்ல கொண்டு போய் தான் காளான் பண்ணைக்குள்ளேயே கொண்டு போகணும். பெட் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நைட்டு போல இது எல்லாத்தையும் தொங்க விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. கிடுகு எல்லாமே இந்த லாஸ்ட்ல உள்ள எல்லாமே இப்படி நீட்டிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் கட் பண்ணி விட்டாதான் நீட்டா இருக்கும், காளான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல கட் பண்ண ஆரம்பிச்சோம். லைன்ல எல்லாம் கட்டி விட்டுட்டு பெட்டையும் வச்சுட்டு அடுத்த பெட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குங்க. கரெக்டா ஒரு காளான் பெட் அளவுக்கு இந்த ட்ரெயினை எடுத்து கட் பண்ணிட்டு ஒரு சைடு வெளியில இருந்து ஒரு சைடு உள்ள இருந்து இந்த மாதிரி சுத்தி விட்டுட்டு கட் பண்ணி விட்டோம்னா அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆயிரும். அதுக்கு மேல நம்ம பெட்டை வைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா மொத்தமா அப்படியே சாஞ்சு விழுந்து சோழியை முடிச்சு விட்டு போயிடும். அதுக்காகவே ஒரு டைமும் இந்த மாதிரி அடுக்கடுக்கா கட்டி விடிச்சிட்டு ஒரு பெட்டையுமே தூக்கி வச்சு விட்டாச்சு. 5 பெட்டு தொங்க விடுற இடத்துல 4 பெட்டு தொங்க விடுற அளவுக்கு ட்ரெயினை கட்டி விட்டோம். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். அடுத்த வரிசையில இனி சரியா வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கட்டும்னா அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே ஹோல்சையும் போட்டு விட்டுட்டு தண்ணியை போட்டு விட்டோம்னா நல்லா கூலிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டு விட்டா அடடடா என்ன ஒரு மலைச்சாரலா ஆரம்பிச்சிருச்சு.